பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதால் நன்றி சொல்றேன். என்னோடு கூட சங்கீதம் 21வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தேவனுடைய வல்லமையில ராஜா எப்படியா மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தொடர்ந்து ஆவியானோட பார்த்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஆவியானவர் மூலியமா தான் நமக்குள்ள வரும். தேவனுடைய வல்லமையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எப்படி ஆவியானவர் அந்த மகிழ்ச்சியை நமக்குள்ள கொடுக்கறச்சு. தேவன் எதை செய்தாலும் அவரோட வல்லமையில, அவர் சொல்லித்தர பாதையில, அவர் சொல்லி கொடுக்கிற பாடங்கள் எல்லா விதத்திலயும் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். தேவனுடைய வல்லமையில நம்ம எப்படியா ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறது போல நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணுமா? அது மாத்திரமல்ல, உம்முடைய ரட்சிப்பில எப்படி எவ்வளவாய் களி கூறுகிறோம். அதாவது உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறான்னா, தேவனுடைய அந்த ரட்சிப்புல அவ்வளோ களி கூற முடியும் இல்லையா? நம்மளை பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமத்தம் விலக்கி கொண்டு வந்து விடுதலையாக்கின தேவனோட அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, எவ்வளவு உன்னதமானது. அது ராஜா களி கூறது போல அந்த இடத்துல தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். அப்ப தேவனுடைய ரட்சிப்புல நம்ம களி கூறணும்னா ஆவியான நமக்குள்ள அந்த கிரியை செய்யணும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த ரட்சிப்பு இருக்கடிச்சு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேவனோட கூட, நான் தேவனோட மகள், தேவனுடைய மகன், தேவன் என்னோட தகப்பன், என்னோட எல்லாம், என் தேவன் எல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த ரட்சிப்புல களி கூறச்சு அந்த மன மகிழ்ச்சி ஆவியான நமக்குள்ள தரச்சே தான் முடியும் இல்லையா? அதுக்காக நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில ஆண்டவரே ராஜா களி கூறது போல நாங்கள் மகிழ்ச்சியா மனமகிழ்ச்சியா இருக்க தேவனுடைய வல்லமையில, தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்கிற, எங்க தேசத்துல, எங்கள் சபையில, குடும்பங்கள்ல, ஊழிய விஷயத்துல செய்கிற ஒவ்வொரு வல்லமையான காரியத்தை கண்டு நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க, ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்களை கண்டு நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க, அந்த மனமகிழ்ச்சியின் ஆவிய ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்குள்ள தந்தருள்வீராக. தேவனுடைய ரட்சிப்பில் நாங்கள் களிகூறும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.